நம்மோட மொபைலுக்கு வரக்கூடிய கால்ஸ் அல்லது நம்ம யாருக்காவது எடுக்கக்கூடிய கால்ஸ் அனைத்தையும் நம்மோட மொபைல்ல எந்த விதமான அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் செய்யாமல் மிகவும் சுலபமான முறையில் MP3 HD குவாலிட்டியில் ரெக்கார்ட் செய்து கொள்ள விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் இந்த வீடியோஸை முழுமையாக பாருங்கள். அதாவது நம்மளுக்கு வரக்கூடிய இன்கமிங் கால்ஸ் அல்லது நம்ம யாருக்காவது எடுக்கக்கூடிய அவுட்கோயிங் கால்ஸ் தெரிஞ்ச மொபைல் நம்பராக இருந்தாலும் சரி, தெரியாத மொபைல் நம்பராக இருந்தாலும் சரி, அல்லது போன் புக்ல சேவ் ஆயிருக்கிற நம்பராக இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு டெலிபோன் நம்பரோ அல்லது மொபைல் நம்பரோ வந்துட்டு HD குவாலிட்டியில பக்காவா உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமலே கிளியரா ரெக்கார்ட் செய்து கொடுத்திருக்கும். அந்த செட்டிங்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால், உங்களோட போன்ல இருக்கிற போன் டயலர் டயல் பேட்டை ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓபன் பண்ணீங்கன்னு சொன்னால் என்னுடைய போன்ல இப்படி வருது. உங்களோட போன்ல டயல் பேட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இதே மாதிரி செட்டிங்கா வேற மாதிரி செட்டிங்காங்கிற தெரியல. செட்டிங்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் டிஸ்பிளே தான் வேற வேற மாதிரி வந்திருக்கு. இப்போ நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால், மேல பாருங்க, எனக்கு செட்டிங் ஐகான் தெரியுது. உங்களுக்கு 3 புள்ளி தெரியும். இந்த இடத்துல 3 புள்ளி தெரியும். எனக்கு செட்டிங் ஐகான் தெரியுது. 3 புள்ளி அல்லது செட்டிங் ஐகான் இது ரெண்டும் இல்லைன்னு சொன்னால் மெயின் செட்டிங்ஸ்ல போயிட்டு அந்த செட்டிங்ஸை பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த செட்டிங் செஞ்சு கொள்வோம். இப்போ செட்டிங்ஸ் ஓபன் பண்ணுங்க. 3 புள்ளி இருக்கிறவங்க 3 புள்ளியை டச் பண்ணி ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. மேலே பாருங்க ஆட்டோ ரெக்கார்ட்ஸ் கால்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. அதாவது இதுல பாத்தீங்கன்னா கால்ஸ் சொல்லி தான் கொடுத்திருக்கிறாங்க. கோல் கொடுக்கல. கோல்னு சொன்னால் ஒத்தையா தான் இருக்கும். கால்ஸ்ங்கிறது சகலதும். இப்போ இதை நம்ம எனேபிள் பண்ணி விடுவோம். ஆஃப்ல இருந்துச்சுன்னா எனேபிள் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு வரக்கூடிய எந்த ஒரு மொபைல் நம்பர்ல இருந்து கால் வந்தாலும் சரி, அல்லது நம்ம எந்த ஒரு மொபைல் நம்பரை கால் எடுத்தாலும் சரி, டெலிபோன் நம்பரா அல்லது மொபைல் நம்பர் அனைத்தையும் நம்மளுக்கு ரெக்கார்ட் செய்து கொடுத்துரும். சரிங்களா? இது ரெக்கார்ட் ஆகிறது எவ்வளவு அப்படிங்கறத பத்தி நம்ம அடுத்த செட்டிங்ஸை பார்த்துட்டு பார்க்கலாம். இப்போ நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களோட போன்ல இருக்கிற செட்டிங்ஸை ஓபன் பண்ணுங்க. ஏற்கனவே நான் காட்டின செட்டிங்ஸ் இல்லைன்னா உங்களோட போன்ல இருக்கிற செட்டிங்ஸ் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க சிம் கார்டு அண்ட் நெட்வொர்க் செட்டிங் அப்படிங்கறத ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது இந்த இது இருக்கும். இந்த செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்கன்னா நான் ஆல்ரெடி காட்டின மாதிரி தான். அதாவது ஆட்டோ ரெக்கார்ட் கால்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆஃப்ல இருக்குன்னா ஆன் பண்ணி விட்டுருங்க. இவ்வளவுதான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த செட்டிங்ஸ் உங்களோட போன்ல கிடைக்கல, இப்ப நான் காட்டுற மாதிரி உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் நீங்க என்ன போன் பாவிக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அடுத்த வீடியோஸ்ல அந்த செட்டிங்ஸ் எங்க இருக்குங்கிறத நான் உங்களுக்கு எனேபிள் பண்றது சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆயின கால்ஸ்ல உங்களோட ஃபைல் மெசேஞ்சர், அதாவது உங்களோட போன்ல இருக்கிற ஃபைல் மெசேஞ்சர் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்கன்னா ஃபைல்ஸ் அல்லது ஃபைல் மெசேஞ்சர் ஓபன் பண்ணீங்கன்னா இங்க கீழே பாத்தீங்கன்னா இன்டெல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிக்கும். அதை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி கீழே பாத்தீங்கன்னா MP3 அப்படின்னு சொல்லிக்கும். MP3 ஃபோல்டர் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்கன்னா போன் ரெக்கார்ட் அப்படிங்கிற இந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு